नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिकलितं व्यापलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमहितमितं பூய ஏவாஸ்து பூயகா. திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோபிகையாக ஆண்டாள் எழுப்பிட்டு போயின்னு இருக்கான்னு பல தத்துவங்களோடு நம்ம திருப்பாவையை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் தூமணி மாடத்துன்ற பாசுரம். சென்ற பாசுரத்தில் மிக்குள்ள பிள்ளைகளும்னு சொன்னால் உடனே அவளுக்கு அடுத்த நாள் தனக்கு ரொம்ப வேண்டியவள் யாரோ அப்படிப்பட்ட உறவுமுறை பெண்ணை எழுப்பணும்னு தோணி, அதனால தான் மாமன் மகளேன்னு இந்த பாட்டில் ஒரு வார்த்தையானது வரப்போகிறது. தனக்கு நெருக்கமான உறவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் தூங்கிட்டு இருக்காளே, அது நம்ம குடும்பத்துக்கே அவமானமாச்சேன்னு முதல்ல அவள் வீட்டு வாசலில் நின்றுட்டு எழுப்பக்கூடிய இன்றைய தின பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிக்க தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றெண்ணி நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாயே. அந்த கோபிகையினுடைய வாசலில் ஆண்டாள் நிற்கிறா. வழக்கம் போல் பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னு அவளை கூப்பிட்றா. இந்த பாட்டில் உள்ளே இருக்கிறவோ எந்த விதமான ஒரு கேள்வியை கேட்டதாக ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா அந்த வாசலில் நிற்கச்சேயே அந்த ஒரு வீட்டோட அழகு இருக்க, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. உள்ளே படுத்துன்னு இருக்கவோ வெளியிலேருந்தே ரத்தின மாடங்களாக இருக்கிறதுனால அவள் படுத்துன்னு இருக்கக்கூடிய அழகு தெரியறது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டோட மாடங்கள் எப்படி இருக்குது? தூமணி மாடம், தூய்மையான ஒரு மாடமாக அழகான ரத்தினங்கள், மாணிக்க கற்கள், வைடூரியங்கள்லாம் இழைக்கப்பட்டதாக இருக்குது. இந்த வார்த்தையை ஆண்டாள் எங்கேருந்து எடுத்தாள்னா, நம்மாழ்வார் துவளின் மாமணி மாடம் ஓங்கு துளை வில்லி மங்களமேனு பாசுரம் பாடியிருக்காராம். அதாவது நெல்லை மாவட்டத்தில் தொலை வில்லி மங்களம்னு நவ திருப்பதியில் ரெட்ட திருப்பதி பெருமாள் தேவப்பிரான் அரவிந்தலோச்சனனாக இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய மாடங்களெல்லாம் தூமணி மாடமாக இருந்ததுன்னு நம்மாழ்வார் சொன்னார். அதே பாவம் அங்கே தூமணி மாடத்துக்கு அவர் காரணம் சொன்னார். இவா மாடத்தை கட்டும் போதே தூமணியாக, அதாவது குறையில்லாத எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் தேர்ந்தெடுத்து கட்டினா. ஆண்டாள் சொன்னா, எங்கள் ஆயர்பாடியாகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லாமே தூமணிகள் தான், நாங்கள் எடுத்து அதை அடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட தூமணி மாடத்து அந்த மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய எங்கே பார்த்தாலும் விளக்கை ஏற்றி வச்சிருக்காளாம். ஆண்டாளுக்கு ஆச்சரியம், இத்தனை விளக்க வச்சுட்டு வெளிச்சத்தில் எப்படி தூங்கிட்டு இருக்கா, எழுப்ப வேண்டி இருக்க. சில பேருக்கு உலகத்தில் நமக்கு தெரியும் என்ன வழக்கம்னா, ரொம்ப வெளிச்சம் இருந்தாலே தூக்கம் வராது, எல்லா விளக்கையும் அணைச்சிடுங்க அப்படின்வா. அப்படி தான் தூக்கம் வரும். ஆனால் சுற்றும் விளக்கெரிய முழுக்க விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குது. அப்போ கூட இவளுக்கு இந்த தூக்கமானது எப்படி வருதுன்னு தெரியலையே. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஓரிடத்துல ரெண்டு இடத்துல விளக்கேற்றி வச்சிருக்கலாம். எப்படி ஒரு கண்ணாடி அறையில் ஏற்றப்பட்ட தீபமானது அறை முழுக்க நிறைய விளக்குகள் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துமோ, அது மாதிரி இது தூமணி மாடம், ரத்தனக்கல் வைரக்கல்லாம் இருக்குது. 2-3 விளக்கை ஏற்றி வச்சா கூட சுற்றும் விளக்கெரிய விளக்கேறிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா, தூபம் கமழ, அவள் தூங்கக்கூடிய அழகை எவ்வளவு அழகாக சொல்கிறா பாருங்க. ஒரு பக்கம் தூமணி மாடம், இன்னொரு பக்கம் சுற்றும் விளக்கேறியது, நடுவில் தூக்கத்தில் இவளுக்கு என்னன்னா தூபம் கமழ, நிறைய வாசன வஸ்துக்கள் எல்லாம் இருந்தால் தான் இவளுக்கு தூக்கம் வரும் போல இருக்குது. அந்த வாசன வஸ்துக்களை எல்லாம் போட்டு வச்சிருக்கா, அது நறுமணம் கமழும்படியாக இருக்கான். இதுக்கு நடுவில் எப்படித்தான் நீ தூங்குறையோ, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், துயில் அணை மேல் மெத்துன்னு இருக்கக்கூடிய அந்த அழகான படுக்கைக்கு மேலே கண் வளரும்ன்றது அழகான தமிழ் வார்த்தை. தூங்கின்னு இருக்கையே
உறங்குகிறாயேன்னு தானே சொல்லணும். அவள் பாகவதோத்தமன், கண்ணனுடைய பக்தை, அவளை அவமரியாதையாக பேசக்கூடாதுன்னு அந்த தூங்கிறத கூட ஆண்டாள் எவ்வளவு அழகாக சொல்கிறா பாருங்கோ. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். அப்போ உள்ள தூங்கின்னு இருக்கிறவா யார் தெரியுமா? மாமன் மகளே. மாமன் மகளேன்ற ஒரு உறவு முறை ஆண்டாளுக்கு இவளை எப்படி கூப்பிட தோணித்துன்னா, திருப்பாவையினுடைய ஒரு வியாக்கியானம், ஆண்டாளுடைய தாயார் ஆயர்பாடியில் பிறந்ததாகவும் அங்கே அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்து அந்த ஆயர்பாடியில் பிறந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் புகுந்த பெண்ணாக வந்திருக்கணும். அப்போது அவளுடைய சகோதரன் ஆண்டாளுக்கு மாமா முறை தானே. அப்படிப்பட்ட அந்த மாமாவனுடைய பொண்ணு இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கா, அவள் தூங்கின்னு இருக்கா, அவளை எழுப்புறான்னு மாமன் மகளே, மாமகான் மகளே. இவளுடைய அப்பா இருக்காரே, அவர் ஒரு உயர்ந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில், அவருடைய பெண்ணுன்னு சொல்லலாம். மாமன்னா மாலாக்காரன், பூ கற்றவர்னு அர்த்தம். எங்கள் அப்பா எப்படி பூ கற்றவரோ ஸ்ரீவில்லிபுத்தூரில், அது மாதிரி உங்கள் அப்பாவும் பூ கட்டி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய மாமன் மகளேன்னு 3 விதமான அர்த்தங்கள் இதுக்கு. மணிக்கதவும் தாழ்த்திரவாய். நாங்கள் வாசலில் வந்து நிற்கிறோமே, நீ இந்த வாசப்படியை திறக்கக்கூடாதா, கதவை திறக்கக்கூடாதா? அது மணிக்கதவாச்சே, நீங்களே உள்ளே திறந்துட்டு வரலாமே, வெளியிலேருந்தும் திறக்கலாம் உள்ளேருந்தும் திறக்கலாம், அப்படித்தானே பொறுத்து இருக்கோன்னா ஆண்டாள் சொன்னா, அம்மா நீயே வந்து திறந்துடும். ஏன்னா உன் வீடையும் இந்த கதவையும் பார்த்தா எங்களுக்கு இந்த ரத்தனம் வைடூரியெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. எப்படி மகாபாரதத்தில் துரியோதனன் பிரமிச்சு போய் முழிச்சானோ அது மாதிரி எங்களுக்கு ஏளனப்படும்படியாக நாங்கள் கதவை திறக்காமல் முழிக்க வேண்டாம். அதனால் நீயே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்பவும் அவள் படுத்துட்டு இருக்கா. அப்போ அவளுடைய தாயார் வந்து பக்கத்தில் நிற்கிறாளாம். மாமன் மகளேன்னா அவளுடைய தாயார் இவளுக்கு மாமி தானே. அதனால் அந்த உறவு விடாமல் சொல்கிறா பாருங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ. அம்மா நீங்கள் உங்கள் பொண்ணை கொஞ்சம் எழுப்பக்கூடாதா? இப்படி தூங்கின்னு இருக்காளே, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உறவு முறையோனோ. அதனால் அந்த கோபத்தினால என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறா பாருங்க. இவ்வளவு நாங்கள் சொல்கிறோம், வரேன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றா. நாங்கள் சொல்கிறது காதில் விழறதா இல்லையான்னு தெரியல. அதனால் உங்கள் பொண்ணு தான் ஊமையா இல்லை செவிடா இல்லை அனந்தலோ சோம்பேறித்தனத்தால் அவள் தூங்கின்னு இருக்காளா, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளா? உயர்ந்த திருப்பாவையில் ஊமையோ செவிடோ அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் ஆண்டாள் உபயோகிக்கலாமான்னு நமக்கு தோணும். ஆனால் தாத்பரியம் என்னன்னா, எப்போவுமே பகவத் பக்தர்கள் எல்லாம் ஊமையாகவும் செவிடாகவும் இருப்பார்களாம். எப்போன்னா மற்றவரை நிந்திக்கிறதுல குறை சொல்கிறதில் அவர்கள் வாயை திறக்க மாட்டா, ஊமையாக இருப்பா. அதே மாதிரி பாகவதோத்தமர்களையும் பகவானையும் எங்கே நிந்திச்சு பேசுகிறாளோ அந்த இடத்துல காதை பொத்திண்டா வா செவிடா ஆயிடுவாளாம். அப்படி அந்த கண்ணனுடைய பக்தியினால் இவ பேசாமல் ஊமையோ செவிடோ அனந்தலோ இல்லை. மாமியே எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராவது இவளை மாய மந்திரத்தால் ஏதாவது வசப்படுத்தி வச்சிருக்காளா? தூங்கிண்டே இருக்கும்படி மந்திரத்தால் வயப்படுத்தி ஏதாவது கட்டு போட்டு வச்சிருக்காளா? இல்லைன்னா அசையக்கூட இல்லையே. நாங்கள்லாம் நேத்திக்கு அதற்கு முன்னாலாம் எழுப்பின கோபிகைகள்லாம் அசைஞ்சு எங்களுக்கு கேள்வியை கேட்டால் பதிலை சொன்னால் இவ்வளவு சொல்கிறோம், அசைஞ்சு கொடுக்கல. இல்லை இவ்வளவு சௌகரியத்தில் தூங்கக்கூடிய தூக்கமா? அப்போ அவருடைய மாமி சொன்னாளா, அம்மா எதை சொன்னால் என் பொண்ணு எழுந்துப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் அனாவசியமாக ஊமையா செவிடான்ற வார்த்தையெல்லாம்? பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. பஜனை பண்ண தானே வந்திருக்கேள். நாம சங்கீர்த்தனம் பண்ணா ஆஹா அப்படின்னு அந்த திருநாமத்துக்கு பயந்து மயங்கி ஓடி வந்துருவா. அதை நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த அம்மா சொல்ல, ஆகா இத்தனை நாள் எங்களுக்கு இது தெரியாமல் போயிடுத்தேன்னு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றெண்ணி நாமம் பரவும் நவின்றேலோர் எம்பாவாய். பகவானுடைய குணங்களை எல்லாம் திருப்பாவ நாம சங்கீர்த்தனத்தோட வைபவம்னு தானே நம்ம முதல் நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய திருநாமத்தை சொன்னால் அத்தனை பெருமைன்னு அங்கங்கே உணர்த்துறா ஆண்டாள். இதை மாமாயன் யாரு? கண்ணனுக்கு மாயன்னு சொன்னால் 5வது பாட்டில் இப்போ ஒரு படி மேலே போய் மாமாயன்னு சொல்கிறாளாம். மாயத்தனங்களுக்கு அதிபதியாக இருப்பவன், தன்னுடைய வியக்கத்தக்க குணங்களால் எல்லாரையும் மயக்கக்கூடியவன்.
அற்புத சேஷ்டிதங்களாகிய லீலைகளை பண்ண மாமாயன் நித்திய சூரியனுடைய தலைவனாக இருந்தா கூட எங்களுக்காக அடங்கி நாங்கள் கட்டி போட்டாலும் அடித்தாலும் பொறுத்துன்னு இருக்கக்கூடிய மாமாயன் மகாலட்சுமியை எப்போவுமே மாரில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கருணை உடைய மாதவன்னா ஸ்ரீனிவாசன். மகாலட்சுமி எப்பவுமே அவனுடைய ஹிருதயத்தில் தவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு மாதவன்னு பேரு. வைகுந்தன் இப்படிப்பட்ட கண்ணன் நமக்காக வைகுந்தத்திலேருந்து பரமபதத்தை விட்டு பரமபத நாதனானவன் இங்கே பூலோகத்துக்கு நம்மளை கடையேற்றன்றதுக்காக கீழே வந்திருக்கான். அவனுடைய பேர்களை எல்லாம் நாமம் பல பரவி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கன்ற 1000 பேர் இருக்க 1000 ஆபரணமும் பல பலவே பேரும் பல பலவேன்னு ஆழ்வார். அப்படிப்பட்ட அவனுடைய திருநாமங்களை சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் ஆகா நாம சங்கீர்த்தனமா இப்பவே வரேன்னு குதூகலத்தோட உள்ளப்படுத்தின்னு இருக்கக்கூடிய அந்த கோபிகையானவள் எழுந்து வர பகவன் நாமங்களை சொல்லிண்டே இவர்கள் அடுத்த வீட்டு கோபிகையை எழுப்புவதற்கு கிளம்புகிறார்கள் என்று உத்தமமான பாசுரம் தூமணி மாடத்துன்னு நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய மணியான பாசுரம் இன்றைய தினம் திருப்பாவையில். தூமணி சுற்றும் விளக்கேறிய சுற்றும் விளக்கேறிய ரூபம் கமழ துயில் அணை மேல் கண்பட ரூபம் கமழ தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே இன்றைய தினம் 9வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பொழுப்பொருள்கள் கேட்டிலையோ என்று இதற்கு முந்தைய பாடலிலே பெருமானை பாடி பரவியது போல அவனுடைய பரங்கருணையை அவனுடைய ஒளிப்பிழம்பாக இருக்கின்ற உருவினை நாமெல்லாம் பாடி பணிந்தோமல்லவா. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து இனிமேல் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு விட்டு எல்லோரையும் சேர்த்து விட்டோம். ஆகவே இந்த நாள் முதல் நாம் அனைவருமே சென்று நீராடி அந்த பாவை நோன்பினை இயற்றுவோம் என்று மாணிக்க வாசகர்
தன்னையும் ஒரு மகளிராக பாவித்து கொண்டு இந்த பாடலை அருமையான வகையில் நமக்கு தருகின்றார். அற்புதமான பாடல். இந்த புலர்காலை பொழுது விளைகின்ற அந்த குறிப்புகளை எல்லாம் முந்தைய பாடலிலே காட்டி இன்றைய இந்த இப்பாடலில் இறைவனுடைய பேரருள் தன்மையையும் எவ்வாறெல்லாம் அவன் காலம் கடந்தவன் என்பதையும் கால தத்துவத்திற்கு அடங்காதவன் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமை பேரும் பெற்றினையே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமை கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டவன், காலம் கடந்தவன் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே விவரித்து முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, எது இந்த உலகத்தில் தோன்றிய முதன்மையுடையதோ அந்த பொருளுக்கும் முதன்மையான பொருள் இறைவன் என்பதை பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே. பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். எப்படி என்றால் முன் பின் என்ற ஒரு கால எல்லையை இதற்கு முன்னதாக உடையவன் என்று கூறினாலும் அதற்கும் முன்னதாக இருப்பவன் சிவபெருமான், இந்த அண்ணாமலை பெருமான் என்பதை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றார். அடுத்து இறைவன் இந்த கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை அளப்பரிய பெருமையும் அளப்பரிய முதன்மையும் உடையவன் என்பதை இந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்ற வரியினாலே உணர்த்தினார். அடுத்து பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே, இந்த உலகத்தில் எது எதெல்லாம் புதிதாக தோன்றுகிறதோ அத்தனைக்கும் புதுமையாக உடையவன், புதுமையாக இருப்பவன் சிவபெருமானே என்பதை பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே. பெற்றியன் என்றால் தன்மை உள்ளவன் என்று பொருள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த செம்மை மிகுந்த செம்மை நலம் கொண்ட சிவபெருமானாகிய உன்னை நாங்கள் பெருமானாக பெற்றோன். பிரான் என்றால் பெருமான் என்று பொருள். பெருமான் தலைவனாக பெற்றோம். அப்படிப்பட்ட உன்னுடைய சீரடியார்களாகிய சிறந்த அடியார்களாகிய எங்களுடைய அன்பினை உனக்கே தெரிவிப்போம் என்பதை முன்னர் பாடல்களிலே கூறினோம். இப்பொழுது
உன்னுடைய அடியாராகிய நாங்கள் உன்னுடைய அடியார்களுக்கும் நாங்கள் பணி செய்வோம், அவர்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்பதையெல்லாம் முன்னரே குறிப்பிட்டது போல உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னுடைய சிறப்புடைய அடியார்களாக இருக்கின்ற நாங்கள் இப்பொழுது உன் அடியார் தாழ்பணிவோம். நீங்கள் காட்டிய இறைவா, நீ காட்டி அருளுகின்ற சிவனடியார்களுடைய பணியினை நாங்கள் உகந்து செய்வோம். அவர் சொன்ன பரிசே உகந்து பரிசெய்வோம் என்று சொன்னது போல அவர்கள் மெய்யடியார்கள். அதனால் அடியாரும் ஆண்டவனும் ஒன்று என்பது போல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையிலே பாடியது போல இறைவனை போற்றுவது போலவே அடியார்களையும் போற்ற வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய குறிப்பு. சிவனடியார்கள் எவ்வளவு செம்மை மிக்கவர்கள் என்பதை ஈர நெஞ்சினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குபவர்கள். ஓடாக இருந்தாலும் சாதாரண வீட்டுக்கூரையிலே வேய்கின்ற செங்கல் ஓடாக இருந்தாலும் பெரிய நவரத்தின மணிகளாக இருந்தாலும் எல்லாம் அடியார்களுக்கு ஒன்றாகவே தெரியும். அவன் கால தத்துவத்தை கடந்தவன் என்பது ஒன்று. அடியார்கள் எல்லா பொருளையும் இறைவனாக காண்பவர் என்பதனால் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குபவர்கள். ஒக்க என்றால் ஒத்து. அவர்களுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது எதுவும் இல்லை, எல்லாம் இறைவனே என்பதால் சிவனடியார்கள் எங்களுக்கு சிறந்த அடியார்களாகிய எங்களுக்கு சிவனடியார்களே அவர்களையும் வணங்குகின்ற பேற்றினை உன்னடியால் பெறுகின்றோம், உன்னருளால் பெறுகின்றோம். அப்படிப்பட்ட சிறந்த அடியார்கள் எங்களுக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்பதை உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவர்கள் சொன்ன பரிசே அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட சிவனடியார்களே எங்களுக்கு நல்ல கணவராக வர வேண்டும். அவர்கள்தான் எங்களுடைய கருத்துக்களுக்கு முரணாகாமல் உன் திருவடியை நாங்கள் தொழப்போகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுதே அவர்களும் உகந்து நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்வார்கள். அல்லது நாங்கள் இருவருமே சேர்ந்து சென்று உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாட எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் உன்னை வணங்குகின்ற அடியார்களுக்கு நாங்கள் கணவராக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற கட்டளைகளை எல்லாம் மிக மிக அடிமையாளாக இருந்து செய்வது போல நாங்கள் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பு என்றால் அடிமையிலும் அடிமையாக இருந்து பணி செய்தல். அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லாமல் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லிவிடப் போகிறார்? சிவப்பணியிலேயே இறை சிந்தையை செலுத்துங்கள், உங்களுடைய சிந்தையெல்லாம் இறை சிந்தையாக ஆக்குங்கள் என்று கூறி எல்லா வளன்களையும் நலன்களையும் நாம் பெற வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை மூத்தானே மூவாது முதலானே மூவா முதல்வா என்றெல்லாம் அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்ற இறைவனாகிய நீ எங்களை நல்ல சிவனடியார்களாக இருக்கின்றவர்களுக்கு மனம் செய்து தர வேண்டுகின்ற அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாயுமானவர் பாடுகின்றார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்றார். இந்த அன்பர் பணி செய்ய என்பது நல்ல சிவனடியார்களுக்கு செய்கின்ற பணி என்பது பொருள். ஆகவே தோற்றமும் வளர்ச்சியும் மூப்பும் இல்லாத செம்பொருள் துணிவாக இருக்கின்ற அந்த சிவம் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையானாக உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை பெருமானாக எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்லருள் செய்கின்ற நல்ல கருணை மழையை பொழிகின்ற அப்படிப்பட்ட நல்ல நலன்களையெல்லாம் நீ எங்களுக்கு வழங்குகின்ற பொழுது நாங்கள் என்ன குறையும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே செம்மாந்து நின்று உன்னுடைய திருவடிகளை போற்றி போற்றி நாளும் நாளும் உன்னுடைய திருவடி நிழல்கள் படுகின்ற திருக்கோயிலுக்கு சென்று அப்படிப்பட்ட மேம்பட்ட புகழையுடைய உன் திருவடிகளை சிந்திப்பதற்கு அரிதாயிருக்கின்ற அந்த திருவடியை நாளும் நாளும் உன்னை தவிர
வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அவர்களெல்லாம் செத்து பிறக்கின்ற சிறு தெய்வங்கள். ஆனால் முதன்மை பொருளாக இருக்கின்ற, முழுமை பொருளாக இருக்கின்ற உன் திருவடிகளுக்கே நாங்கள் ஆட்செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும். என்னாலும் உன் சிந்தையிலேயே நாங்கள் ஊறி நிற்க வேண்டும் என்று சிறந்தறியார் சிந்தனையுள் தேனூறி நின்று என்று சொல்வது போல எல்லா பெருமையும் உடைய உன்னுடைய திருவடிக்கே எங்களுடைய பணி, எங்களுடைய தொண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வரிகளாக இந்த புலர்காலை பொழுதிலே வைகறை விடியலிலே நமது உள்ளத்தடத்தில் ஆழப்பதிக்கின்றார். நாமும் அதுபோல சிறந்த சிவனரியில் சென்று நல்ல பெரும்பொருளை, பேரானந்த புண்ணியத்தை பெறுவோம் என்று நிறைவு செய்து நாளையும் சிந்திப்போம்.